அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 873வது நாளை எட்டியிருக்கிறது நமது கணக்குப்படி. அதில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை தாக்கியது முக்கிய இடத்தை பிடிக்கிறது. இதுதான் இன்று சோசியல் மீடியா, மெயின்லைன் மீடியா எல்லாமே. அதில் ஈரான் நாளுக்கு நாள் அதிகமான வேகத்தோடு புதிய ஆயுதங்களை கொண்டு தாக்குவது உலகை பிரமிக்க வைத்திருக்கிறது. இப்பொழுது வேவ் 23, 24 மிக பயங்கரமாக இஸ்ரேலை குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கிறது. அதே போல அமெரிக்காவினுடைய தளங்களையும், கல்ஃப் கண்ட்ரீஸில் உள்ள அமெரிக்காவினுடைய தளங்களையும் தாக்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஈரான் பயன்படுத்துகின்ற கிரம்ஷோஹர் 4 என்ற ஒரு நவீன ஆயுதம். ஈரான் இன்னும் சொல்லுகிறது, இன்னும் நிறைய இருக்குடா, நாங்கள் முதல்ல ஒரு இதை பயன்படுத்தினோம், ஒரு டாக்டிஸை. அது என்னன்னா, நாங்கள் அவுடேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா மிசில்களையும் அனுப்பி அமெரிக்காவினுடைய இந்த பேட்ரியாட்டு, தட்டு, ஊன்னு சொல்லக்கூடிய இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை முதல்ல காலி பண்ணிடுறது. இப்போ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் காலி ஆயிட்டுதே. செலன்ஸ்கி உக்ரைனில் எனக்கு இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் கொஞ்சம் தந்து உதவுப்பான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு போயிட்டு அவர் நக்கல் பண்ணியிருக்காரு. எப்பா, நான் உங்கள்கிட்ட காலேஜில் விழுந்து எனக்கு கொஞ்சம் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொடுங்கன்னு கேட்ட நேரத்தில் இல்லைன்னீங்க, இப்போ என்னட்டே பிச்சை எடுக்கிறீங்களான்னு. இப்போ அடுத்தால இன்றைக்கு காலையில் இருந்து சாலிட் லிக்விட் ஃபியூவல் அட்டாக் என்ற ஒன்றை ஈரான் கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறது, அப்படித்தான் சொல்ல வேண்டும். அதில் பயங்கரமான இழப்புகள். இஸ்ரேலில் இப்போ ஒரு சட்டம் என்னன்னா, எந்த ஜேர்னலிஸ்டாவது இஸ்ரேலோட இழப்பை பற்றி பேசினால், எழுதினால், வீடியோ எடுத்தால் இம்மீடியட்டாக விசாரணை இல்லாமல் 5 ஆண்டுகள் ஜெயில். அதனால் இஸ்ரேலில் இருந்து எந்த செய்தியும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ மெயின்லைன் மீடியாவே, நடுநிலையான மீடியாக்களே, ஐஆர்ஜிசி என்ன சொல்லுது, அல்மயாதீன் என்ன சொல்லுகிறது, இப்படித்தான் செய்திகளை சேகரிக்கிறார்கள். அந்த அளவுக்கு இஸ்ரேல் ஒரு கேக் ஆர்டர் போட்டிருக்கு. ஏன்னா இஸ்ரேலினோட அழிவு வெளியிலே தெரிந்தால் இஸ்ரேலுடைய மக்கள் பீதி வயப்படுவார். ஆனால் பீதி வயப்பட்டு அடியெல்லாம் வாங்கி ஈரான் எஸ்கியூஸ் அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அமெரிக்காவுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம், இஸ்ரேலிய மக்கள் சொல்லுவது எடுத்து அப்படியே சிலர் இது ஜோர்டானில் இருந்து அல் ஜசீரா அதை ரெக்கார்டு பண்ணி போடுது. ஆக இந்த அளவுக்கு அங்கே பெரிய அழிவை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதனிடையே ட்ரம்ப்புக்கும் நத்தானுவுக்கும் சண்டை. எடுத்த எடுப்பில் அந்த பள்ளிக்கூடத்தில் அம்னா இடத்தில் இருந்த பள்ளிக்கூடத்தை தாக்கியது யார் என்ற விசாரணையில் இப்பொழுது அது அமெரிக்காவினுடைய தாக்குதல் தான் அது நடந்திருக்கிறது என்பதை ஊர்ஜிதம் செய்யக்கூடிய தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது. இட் இஸ் அமெரிக்காஸ் நாட் ஆஃப் அவர்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்ரேல் வந்துடுது. அது அமெரிக்கா தாக்குனது நாங்கள் இல்லைப்பா, எங்களை திரும்பியும் ஐசிசி வாரண்டை இஷ்யூ பண்ண வச்சிருக்காங்க. ஐசிசி வாரண்டை பற்றி அவங்க கவலைப்பட்டதில்லை, அது வேற விவகாரம். இருந்தாலும் இது ஒரு பெரிய கருத்து இதாச்சு, முரண்பாடாச்சா. குவைத்தில் ஃப்ரெண்ட்லி ஃபயர்ன்னு சொன்னதும் அது அமெரிக்காவினுடைய சொந்த தவறு தானே தவிர எங்களுடைய தவறு இல்லை என்று இஸ்ரேல் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது. இப்படி மிகப்பெரியதொரு உள்கலவரம் இருக்கிறது. அதே போல அமெரிக்காவினுடைய சோல்ஜர்ஸ் இது நம்மளுடைய யுத்தமில்லை என்று பேச தொடங்கியது. நாடாளுமன்றத்திலிருந்து பொதுமக்கள் வரைக்கும் பேச தொடங்கி விட்டார்கள். இது நம்மளுடைய யுத்தம் இல்லை. எப்ஸ்டீன் ஃபைலை காட்டி ஏதோ வாஷிங்டன் போஸ்ட் போட்டுட்டு, நியூயார்க் போஸ்ட் போட்டுட்டு, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்லிட்டுலாம் சொன்னாங்களா, அதெல்லாம் இல்லை. எப்ஸ்டீன் ஃபைலை காட்டி நீ அடிக்கலைன்னா இப்போ இந்த ஃபைலை வெளியில் விட்டுருவேன். அதே எப்ஸ்டீன் ஃபைல் மந்திரம் தான் இந்தியாவையும் ஆட்டி படைக்குது, அது வேற விவகாரம். ஆக அதை காட்டித்தான் இந்த யுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறான் என்பது வர 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 தெளிவாய் கொண்டு இருக்கிறது. அடுத்தது ட்ரம்ப் ஒரு பெரிய அறிவிப்பை செய்திருக்கிறார். அது என்னவென்று சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய குர்டிஷ் லிபரேஷன் ஃபோர்ஸை ஈரான் மீது தரைவழி தாக்குதல் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று உடனே
அமெரிக்காவினுடைய ட்ரூப்ஸும் வந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னார். உடனே அப்பாஸ் அகர்ச்சி ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரிடம் கேட்டாங்க, என்னங்க இது அப்படின்னு. வரட்டும், எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் அதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், எங்களுடைய திட்டத்தில் அதுவும் ஒன்று. முதல் திட்டம் உன்னுடைய வான்வழி தடைகளை எல்லாம் தாக்குவது, அழிப்பது, ஒன்றுமில்லாமல் ஆக்குவது. அடுத்தது எங்களுடைய பழைய மிசில்லாம் தீர்ந்தவொன்னா அட்வான்ஸ் மிசில்களை கொண்டு தாக்குவது. அது இப்போ 1-2 நாங்கள் வெளியில் எடுத்திருக்கோம். அடுத்தது ஈராக் வந்து அமெரிக்க ஃபோர்ஸஸ் அடிக்கணும், அப்புறம் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பணும். எங்களுடைய திட்டத்தின் ஈராக்கில் அமெரிக்கன் பேசஸ் அடிக்கப்படக்கூடிய, அமெரிக்க தளங்கள் அடிக்கப்படக்கூடிய அதே நேரத்தில் ஹூத்தீஸும் தாக்குதலை நடத்த வேண்டும் என்று ஹூத்தீஸ் இறங்கிட்டாங்க. இன்னும் ஒரு சாப்டர் நாங்கள் ஓப்பன் பண்ணாமல் இருக்கு. ஹூத்தீஸ் இல்லை, லெபனான் ஹிஸ்புல்லா அவங்களும் தாக்குதலை தொடங்கி இஸ்ரேலுக்கு உள்ளால போயிட்டு இருக்காங்க. இஸ்ரேலு எப்பவுமே லெபனானுக்குள்ளால போகும்போது வான்வெளியில ஹெலிகாப்டரு, அதனுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் இதெல்லாம் விட்டு வானத்திலிருந்து எந்த தாக்குதலும் தன்னுடைய படைகள் மீது விழுந்துடக்கூடாது என்பதை தடுப்பதோடு, தரையிலே அவர்களை எதிர்க்கின்ற லெபனானுடைய ஹிஸ்புல்லாவை, அதாவது இஸ்ரேல் படைகளை எதிர்க்கின்ற லெபனானுடைய ஹிஸ்புல்லாவை தடுக்க வேண்டும்னு ஒரு திட்டம் வச்சிருந்தாங்க. இப்போ வான்வெளியில எதையும் பறக்க விடல, ராக்கெட்டை வச்சு அடிச்சுட்டாங்க. தரை வழியா அல் ரிதுவான் ஃபோர்ஸை இறக்கிட்டாங்க. அதாவது இஸ்ரேல்ல ஒரு பயிற்சி என்னன்னா, ரிதுவான் ஃபோர்ஸ்ன்னு சொன்னோன்னா இஸ்ரேலோடைய படைகள் அஞ்சு நடங்குகின்றன. அதுக்கு தனியா ஒரு குலானி பிரிகேட்ஸை உருவாக்கினாங்க இஸ்ரேல்ல. ரிதுவான் ஃபோர்ஸ்ன்னு சொன்னோம்னா நீங்க ஒன்றும் பயப்படக்கூடாதுப்பா, ஏத்து சண்டை போடணும், உங்களை போல போர் வீரர்கள் தான் அப்படி எப்படின்னு சொல்லி கொண்டு வந்தான். இப்போ ரிதுவான் ஃபோர்ஸஸை தரையில இறக்கிட்டாங்க. இது எங்க திட்டம். அடுத்தால சில திட்டங்களை வச்சிருக்கேன், நீங்க போக தெரிஞ்சுக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லி அப்பாஸ் அகர்ஜி தெரிஞ்சிருக்காரு. இப்போ இந்த குர்திஷ் படை இருக்கு பாருங்க. இந்த குர்திஷ் படை வந்து ஈரான்ல தரைவழி தாக்குதல் நடத்தணும். இப்போ அவனுக்கு கொஞ்சம் ஆர்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கான். அதுல இருந்து வான்வழி தாக்குதலை நடத்த வேண்டும். இது எங்க ஈரானோட பார்டர்ல இருந்து. ஆனா நேற்று ஈவினிங்ல என்ன ஆயிட்டுன்னா, ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்திஷ் தலைவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஈரான் பார்டர்ல இருக்கக்கூடிய குர்திஷ் வந்து ஈரானை தாக்கக்கூடாது, ஈரானுக்குள்ளால போகக்கூடாது அப்படின்னு. நம்மளுடைய எதிரி அமெரிக்காவும் ஈதர்களுமே தானே தவிர நம்ம இந்த ஈரானை தாக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். அதனால என்ன போச்சுன்னு சொன்னா, இவருடைய திட்டம் முளையிலேயே கிள்ளி எறியப்பட்டு விட்டது என்பது தெளிவாகிறது. அப்போ உன்னோட கிரவுண்ட் இன்வெஷனை கேட்ட பிறகு ஈரான் நினைச்சாங்க, எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா 1000 கிரேவ்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம், மீதி உள்ளவங்களுக்கும் நாங்கள் அவங்களுடைய சாக்குலியை தயார் பண்ணி வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இதில் என்னன்னா 2-3 விஷயங்கள் பேசுகிறாங்க. ஒன்று, ஈராக்கில் போய் ரெஜிம் சேஞ்சுன்னு போய் என்னாச்சுது, அது ஒரு பெரிய வரலாறு. நாங்கள் வைகரை வெளிச்சம் இதழில் தொடர்ந்து அதை வெளியிட்டு கொண்டே இருந்தோம். சதாம் ஹுசைனுடைய படைகள் அதுக்கப்புறம் ஏன் அது சண்டை போடலை, அந்த நேரத்தில் சதாம் ஹுசைன் வைத்திருந்த 152 ஸ்பெஷல் பிளைட்ஸை அமெரிக்கா கைப்பற்றிவிடுங்கிற நேரத்தில் ஈரான்கிட்ட கேட்டான், ஈரானுக்கு எதிராக யுத்தம் பண்ணிக்கிட்டு ஈரான்கிட்ட கேட்டான், இந்த ஃப்ளைட்டை நீங்கள் வச்சுக்கிட முடியுமான்னு கேட்டான். அனுப்புன்னு சொல்லி அவங்க 152 ஃப்ளைட்டை அவங்க தான் பாதுகாத்தார்கள். இதெல்லாம் நடந்தது. அப்புறம் என்னாச்சு, ஈரான் காமினியினுடைய வழிகாட்டுதலின் கீழ் ஈராக்கில் ஒரு இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸை உருவாக்கி ஒன்று அடிச்சு ஒழித்தல்னா இல்லையா. இன்னைக்கு இந்த ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேசஸ் பாதுகாப்பு இல்லை, 27 தாக்குதலை தொடர்ந்து தாக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி ஈராக்கிலும் வேலை நடக்கல. அடுத்தது ஆப்கானிஸ்தானில் என்னாச்சு, 21 வருஷம் $3 ட்ரில்லியன் போக 10 பில்லியன் ஆயுதங்களை விட்டா போதும்னு தானே ஓடுனீங்க. அதனால உங்க ரெஜிம் சேஞ்ச் வந்து இந்த செட்டப்புக்குள்ளால இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளால எடுபடாது என்பதை எல்லோரும் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அடுத்தால இஸ்ரேல்ல நேற்று மட்டும் 12 பேர் இறந்திருக்கிறார்கள், 1619 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். இப்போ லேட்டஸ்டான தாக்குதல்ல ஈரான் என்ன செய்யுதுன்னா, ரச்சல் மெதோதாவ் என்ற ஏர் பேஸை அடிச்சிருச்சு. அது வந்து சீக்ரெட் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருந்த பகுதியாம். இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பெரிய தாக்குதல். அதனால இஸ்ரேல் இருக்குமா இல்லையான்னு தேடக்கூடிய அளவுக்கு போகுதுன்னு சிலர் எக்ஸ்ட்ரீமா கமெண்ட் சொல்றாங்க. அந்த அளவுக்கு நம்ம போகாவிட்டாலும் இது ஒரு பெரிய பின்னடைவு. அடுத்தது ஈரான் என்ன சொல்லுதுன்னா, எங்களுடைய நியூக்ளியர் ஹெட்டட் ஜெட்ஸ் ஆர் ரெடி. நின்று கவனிக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது.
அணு ஆயுத தலையை கொண்ட ஃபைட்டர் ஜெட்ஸ், அதாவது போர் விமானங்கள் தயாராக இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? நியூக்ளியர் வெப்பன் சொல்லக்கூடியதுக்கு ஈரான் வந்து அந்நியமானது அல்ல, தேவைப்பட்டா கையில் எடுக்கும். இப்போ பாருங்க, ஒரே நேரத்தில் சீக்ரெட் நியூக்ளியர் ஏரியாவை அடிச்சுட்டாங்க. எங்க? இஸ்ரேல் அதுல இருந்து எப்படி வெளியில வரலாம் தாங்கிட்டு இருக்கும்போது, நாங்கள் நியூக்ளியர் ஃபைட்டர் ஜெட்ஸை அடுத்தால இறக்க போகிறோம். இப்போ லிக்விட் ஃபியூவல், சாலிட் அண்ட் லிக்விட் ஃபியூவல் அட்டாக்குன்னு இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தது நியூக்ளியர் ஹெட்டட் இதை வச்சு நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் வந்து ரொம்ப திணறி போய் நிற்கிறது. அடுத்தது வெஸ்ட் பேங்கில் தான் மேக்கரையில் இப்போ அல்லாஸ்காவை பெரிய வரலாற்று சோகம் என்னன்னா, அல்லாஸ்கா 7வது நாளாக மூடப்பட்டு இருக்கிறது. வெள்ளிக்கிழமையில பிரேயர்களுக்கு அலோவ் பண்ணலை. 173 வந்தேரிகளின் குடியிருப்பை தாக்கி இருக்கிறார்கள். இந்த வந்தேரிகள் அதே போல லெபனானும் கிரஸ்மோகா கியாம் என்ற இடத்துல வந்து குவிந்திருந்த இஸ்ரேலிய இராணுவத்தை தாக்கி அங்கே இருந்த வந்தேரிகளின் செட்டில்மெண்ட்டையும் தாக்கி இருக்கிறாங்க. இப்போ லெபனானோட ரிதுவான் ஃபோர்ஸ் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்கு. இஸ்ரேலில் முடிஞ்சது பேரூத்துக்கு மேலே வான்வழி தாக்குதல் நடத்துவது, அதை நடத்தி கொண்டு இருக்கிறது. அங்கே எல்லாம் இருந்து எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் வெக்கேட் பண்ணிக்கிடுங்கன்னு ஹிஸ்புல்லா சொல்லிட்டு. ஏன்னா அந்த யுத்தத்தை ஈரானும் விட்டு கொடுக்க போகிற மாதிரி தெரியல, நாங்களும் விட்டு கொடுக்க போகிறதா, நாங்களும் விடுவதாக இல்லை என்று. அதனால் இஸ்ரேலுக்கு இப்போ வந்திருக்கு பாருங்க, இந்த நியூக்ளியர் ஜெட்ஸில் இருந்து வரக்கூடிய தாக்குதல் மிக பெரிதாக இருக்கும். அதை இஸ்ரேலுடைய சில அதிகாரிகள், பெயர் சொல்ல விரும்பாதவங்க, 2 வார்த்தைகள்ல சொல்றாங்க. இப்போ இந்த ரச்சேல் மெடடோல் நடந்த தாக்குதலை, அதாவது ஹை வேல்யூ டார்கெட் இன்னொரு பேர், அதாவது ரொம்ப மதிப்புள்ள இலக்குகளை தாக்கி விட்டார்கள். அடுத்தது கிரிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், எங்களை கடைசி நேரத்தில் பாதுகாக்கும்னு இருந்த அந்த கட்டுமானங்களையும் தகர்த்து விட்டார்கள் என்று சொல்றாங்க. இதில் என்னன்னா, நேற்றிலிருந்து ஒரு செய்தி, ரஷ்யா வந்து இஸ்ரேல் இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் அமெரிக்கா வர்சஸ் ஈரான் யுத்தத்தில் நேரடியாக தலையிடுகிறது. எப்படி என்று சொன்னால், இந்த ரேச்சல் மெதடோவ், அதே போல் வேற பேரில் ஹை வேல்யூ டார்கெட்டு, கிரிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரு, இந்த இடத்த படம் எடுத்து கொடுத்தது ரஷ்யாவுடைய சேட்டலைட் தான். அப்போ ரஷ்யாவுடைய சேட்டலைட்டு ரஷ்யா டைரக்டாகவே இந்த யுத்தத்தில் இறங்கி விட்டது என்று கூப்பாடு போடுகிறார்கள். ஒன்றும் சொல்ல முடியலை. அதை பாலஸ்தீன் கிரானிக்கல் எப்படி சொல்லலாம், ரஷ்யா குவைட்லி ஷேர்ஸ் இன்டெலிஜென்ஸ் வித் ஈரான், ஈரானுக்கு வேண்டிய தகவல்களை திரட்டி தருகிறது. ரஷ்யா என்டர்ஸ் தி ஈரான் வார் குவைட்லி, சத்தம் இல்லாமல் ரஷ்யா வந்து ஈரான் யுத்தத்தில் கலந்து கொண்டு இருக்கிறது. லொக்கேஷன்ஸ்லாம் ரொம்ப துல்லியமாக தாக்குறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். அதனால அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸும் இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸும் என்ன சொல்லுதுன்னா, இது மாதிரி துல்லியமான இடங்களை வந்து நாங்கள் ஈரானுடைய இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய உளவுக்கு வெளியே வைத்திருந்தோம். ஆனால் அதை இப்பொழுது வெளியில உள்ளவங்க தான் எடுத்து கொடுக்குறாங்கிறது உறுதியாகிறது. எங்களுடைய ஆய்வில் ரஷ்யா தான் எடுத்து கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தால இந்த பார்டர்ல நடக்கக்கூடிய, அதாவது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள பார்டர்ல நடக்கக்கூடிய யுத்தத்துல நமக்கு அங்கே ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் உண்டு பாருங்க, சோமஸ்டிக். சாப்பாடு கொடுக்காத, ஜெயிலில் இருக்கவனுக்கு தண்ணி கொடுக்காத, அது கொடுக்காத, அவனோட மகனை நாட்டு போட்டு தள்ளிட்டாங்க. அவன் அதை வச்சுக்கிட்டு அலறி போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அடுத்தது இட்டலி வந்து இந்த யுத்தத்தில் நாங்கள் கலந்துக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம பஹ்ரைன் தான் இதில் ரொம்ப அதிகமாக அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்தது. அதனால் அதிகமாக இன்னைக்கு அழுதுகிட்டு இருக்குது லெபனானுடைய ஆட்சியாளர்கள் தான். மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், அதை அப்படியே காட்டுறாங்க. நீ வந்து ஆட்சி மாற்றம் முதல்ல பஹ்ரைனில் தான் வரும்ங்கிறது தான் தெரிகிறது. பஹ்ரைனில் அமேசான் டேட்டாவை அடித்தது பெரிய செய்தி. அது நேற்று நீங்கள் பல தளங்களிலும் பார்த்திருப்பீர்கள். இப்போ அமெரிக்காவினுடைய பேஸில் இருந்து சில முக்கிய புள்ளிகளை தனியாக ஒரு ஹோட்டலில் தங்க வச்சுருந்தாங்க. அந்த ஹோட்டலில் அவங்க இருக்கக்கூடிய ஃப்ளோரை மட்டும் அடிச்சிட்டாங்க. நம்ம மேலே உள்ள ஃப்ளோர்லாம் என்ன ஆகும், தானாக கீழே வந்துடும். அப்போது அந்த ஃப்ளோரு க்ளீனாக பற்றி எறியதை நேற்று எல்லா இன்ஸ்டாகிராம் இதுலேயும் வீடியோக்கள்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் பயங்கரமான ஒரு சூழலை கல்ஃப் கண்ட்ரிஸ் சந்திச்சுட்டு இருக்கு.
இனிமேல் இவர்கள் அமெரிக்காவுக்கு தளம் கொடுக்க மாட்டார்கள். இதனிடையே ஜெர்மனி நாங்கள் இந்த யுத்தத்தில் கலந்துக்க மாட்டோவா, அமெரிக்கா வந்து செய்தது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஈராக்குடைய குர்திஸ் 27 பேஸ் அடிச்சதா சொன்னா, இப்போ அவங்க குர்திஸு சாதாரணமான ஒரு குர்திஸ் களத்தில் இறங்கக்கூடாதுன்னு ஒரு அறிக்கையும் விட்டுருக்காங்க. இதனால அவனுடைய திட்டம், ட்ரம்ப்புடைய திட்டம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு விட்டது. அடுத்தது, ட்ரம்ப்புக்கு தொடர்ச்சியா ஒரு பெரிய சவாலை ஈரான் வைத்திருக்கிறது. ஹர்மூஸ் பகுதியில் அவன் கப்பல் 3 எண்ணத்தை அடிச்சிருக்கான். ஹர்மூஸ் பகுதியில் உன்னுடைய கப்பல் 3 எண்ணத்தை அடிச்சிருக்கான். அதில் யூஎஸ் ஆயில் டேங்க்ஸு ஒன்று நின்று எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எப்பா, உன்னோட யூஎஸ்எஸ் ஜெரால்டு, உன்னோட யூஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன், இதெல்லாம் ஹர்மூஸில் உள்ள கப்பலை காப்பாற்ற வாருங்கப்பா, காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் நக்கல் பண்ணுறது யூஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் எங்கே இருக்குன்னே தெரியல. யூஎஸ்எஸ் ஜெரால்டை பற்றி இந்த 7 நாளில் 2 நாள் தான் செய்தி வந்தது. அது கூட இல்லவே இல்லை, எங்கே போச்சுன்னே தெரியல. கடலுக்கு கீழே இருக்கா, கடலுக்கு மேலே இருக்கான்னு கூட தெரியல. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஹர்மூஸ் பகுதிக்கு வாங்க, நாங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிட்டேன், நீ வந்து அந்த கப்பலெல்லாம் எஸ்கார்ட் பண்ணிட்டு போகல, அந்த கப்பலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் சொல்லி அறிக்கை விட்டு இருக்கிறார்கள். அதனால் பெரிய அளவில் விரக்தி அடைந்து இருக்கு அமெரிக்கா. அடுத்தால ஹோம்ஸ் 900 MQ-9ல 10 எண்ணத்தை நேற்று மட்டும் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்கு ஈரான், ஏதாவது நாடு அமெரிக்காவோடு சேரும் என்று சொன்னால் அவர்களுடைய தளங்கள் எங்களுடைய லெஜிட்டிமேட் டார்கெட், அது தாக்கும் இலக்குக்கு சட்ட ரீதியாக உட்பட்டு விடும், தாக்கி விடுவோம். ஏன்னா சைப்ரஸில் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு யூகே, அதாவது ஆங்கில நாட்டுக்கு. சைப்ரஸில் இருக்க யூத தளத்தை அடித்தவுடன் அமெரிக்க தளத்தையும் சேர்த்து, அமெரிக்கா இஸ்ரேல் ரெண்டோடைய தளத்தையும் அடித்த உடனே ஸ்டாமர் வந்து ஐயா நான் இந்த யுத்தத்தில் இல்லைன்னா, இப்போ 76,000 பிரிட்டன் சிட்டிசன்ஸ், அது கிறிஸ்தவர்கள்னு சொல்லாங்க, நம்ம பிரிட்டிஷ் சிட்டிசன்ஸ்ன்னு மட்டும் பார்த்தா போகிறோம். ஆங்கில நாட்டு குடிமக்கள் 76,000 பேர் குடிபெயர்ந்து எங்கே ஓடலான்னு தெரியாமல் இருக்கிறான். அதே மாதிரி நீங்கள் எங்கெல்லாம் யாராவது இந்த யுத்தத்தில், அது பேஸ் வச்சுருந்தீங்க அடித்தோம், இது யாராவது இந்த யுத்தத்தில் தலையிட்டால் உங்களை தாக்குவோம், தகர்க்குவோம் என்று பெரிய அளவில் அறிக்கை விட்டிருக்கிறார்கள். அது பெரிய அளவில் ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ ட்ரம்ப்புக்கு என்னன்னா, முதல்ல ஜுடிஷியரி வந்து நீ இப்போ எக்ஸ்ட்ரா போட்ட டாரிஃப் எல்லாம் திரும்ப கொடு அப்படின்னு. நம்ம கொஞ்சம் இழிச்சவாய நாடு இந்தியாவாக தான் தெரியுது இல்லை. ஏன்னா ஹர்மூஸ் பகுதியில் கப்பல்கள் போக்குவரத்தை ஈரானால் அமெரிக்காவால் சரி கட்ட முடியாதான். அவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான், அவன் கப்பல் வரணும்னா 3 எண்ணம் தானடா அனுப்பினா, ஒரு 30 எண்ணம் அனுப்ப மாட்டேன்னு. அதனால இந்தியாவுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கு. எது? அமெரிக்காவனோட ஃபினான்சியல் டிபார்ட்மெண்ட். நம்ம ஃபினான்சியல் டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்கு பார்த்தீங்களா? அமெரிக்கா 30 நாள் வாங்கிக்கோ, 31வது நாள் என்ன வாங்கினேன்னா கொன்னுருவோம். எங்கே வாங்கணும்? ரஷ்யாவில். முதல்ல ரஷ்யாவில் வாங்கக்கூடாது, வாங்கினா டேரிஃபு எங்கள்கிட்ட தான் வாங்கணும், வெனின்சுலா தான் வாங்கணும். இப்போ வந்து 30 நாள் வாங்கிக்கோ. சரிங்க, நாங்கள் 30 நாள் மட்டும் அங்கே வாங்கிவிடுவோம், 31ஆம் நாள் நிச்சயமாக வாங்க மாட்டோம், உங்கள் கட்டளையாக நாங்கள் மீறுவோங்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப பெரிய எதிர்கட்சிகள் நிறைய குதிக்குது. ஆனால் வேற வழி இல்லையா, எப்ஸ்டீன் ஃபைல் பெருசாக பேசும் போல தெரியுது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேலு எப்ஸ்டீன் ஃபைலை வச்சு தன்னுடைய காரியங்கள்லாம் அனுப்புற அதையும் வெளியிட்டுருவான்னு தான் சொல்கிறான். அதனால் ட்ரம்ப்போட ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் இஸ் பொலிட்டிக்கல் கேரியர் அதெல்லாம் வந்துடும். ட்ரம்ப்போடைய பொலிட்டிக்கல் கேரியரை ஒரு முடிவுக்கு வந்துடும்னு நினைக்கிறோம். அடுத்தது ஜுடிஷியரியுடைய இந்த தீர்ப்புக்கு பிறகு பெரிய அளவில் இது இருக்கு. நெத்தன்யாஹூ என்ன சொல்லிட்டான், இது பென்டகன் என்ன சொல்லுன்னா, இந்த பணம் அவ்வளோ திரும்ப கொடுக்கணும்னு சொல்லலை. இப்போ பணம் எங்கே இருக்கு? அடி வாங்குற கப்பல்களை ரிப்பேர் பண்ணுறது காசு இல்லை. $3.8 பில்லியன் 7 நாளாக பெர் டே செலவழிஞ்சிட்டு இருக்கு. நீ என்ன செய்வான்னு தெரியல எங்களுக்கு அப்படிங்கிறான். செவரன், அதாவது நிறைய அமெரிக்காவோட கூட இருந்த நாடுகள், பல நாடுகள், இத்தாலி, பிரான்ஸு, ஜெர்மனி, இது எல்லாமே வந்து என்னாச்சு, அமெரிக்காவிடமிருந்து கலந்து போய்விட்டது. அடுத்தது யூகே சைப்ரஸ் அட்டாக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அதனால யூகே வந்து இனிமே உதவி செய்ய மாட்டேன்னு சொல்கிறான், ஆனால் திருட்டுத்தனமாக உதவி செய்வான். கல்ஃப் பார்ட்னர்ஸு அஃப்ரைட் ஆஃப் எஸ்கலேஷன். அதனால கல்ஃபில் இருக்கக்கூடியவங்க நினைக்காங்கன்னா நம்மளை அழிச்சு போடுவானு போல தெரியுதுங்கிற பயத்துக்கு வந்துட்டாங்க. ரைசிங் காஸ்ட், அதாவது யுத்தத்துடைய விலை அமெரிக்காவுக்கு அதிகமாக போய்கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து பெரிய அளவில்
ஒரு தலைவலி, அந்த தலைவலி அப்படியே அடித்து தவிர்க்கிற மாதிரி, அப்படியே அந்த தலையை தாக்குற மாதிரி வெப்பன்ஸ் ஸ்டாக் ஃபைல்ஸ் இல்லை. அதாவது ஆயுதங்கள் இல்லை, நிராயுதபாணியாக ஆகிட்டு இருக்கு. இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய பொருளாதார வீழ்ச்சி, இராணுவ வீழ்ச்சி, இஸ்ரேலுடைய அழிவு எதிர்பார்த்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பதிவுகளில் தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.